Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். சாம்சங்ல ஐயோ சாம்சங் சொல்லிட்டேனே பெய்ட் ரிவ்யூன்னு கமெண்ட் வருமே அப்படின்லாம் வந்து நான் பை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பெய்ட் ரிவ்யூ நான் வந்து பண்ணல. என்ன இருக்கோ அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல போறேன். என்ன இல்லையோ அது நல்லா இல்லை அப்படின்றத வீடியோல ஒவ்வொரு இடத்துலையுமே கிளியரா நான் மென்ஷன் பண்ணிட்டே வருவேன். வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னாலே அது பெய்ட் ரிவ்யூவா நார்மல் ரிவ்யூவான்னு பார்க்குறவங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன ரிவ்யூனே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஒரு டிவைஸில் எது இருக்கு எது இல்லை, இந்த ப்ரைஸ்க்கு இது ஓகேவான்னு சொல்றதான் என்னோட வேலை. அந்த ஃபோனை வச்சு செய்யணும், ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்ற நோக்கம் எனக்கு வந்து கிடையாது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். ஸோ சாம்சங்கில் என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா A71 A52 அப்படின்ற ரெண்டு ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட அப்கிரேடாக சில விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணி சில ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணி A52 அண்ட் A72 அப்படின்ற இந்த ரெண்டு டிவைஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இது வருது, இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது ஓகேவா அப்படின்றத கிளியராக சொல்லிடலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். கேலக்ஸி A72 இருக்கட்டும் இல்லை A52 இருக்கட்டும், மோஸ்ட்லி பாக்ஸில் ஒரே மாதிரி தான் வரப்போகுது. அதனால் A72 ஹையர் அண்ட் மாடலையே நம்ம வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மாடல் நேமு, மாடலோட இமேஜ் சாம்சங் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சைடு பார்த்தோம் அப்படின்னா ரேம் வேரியண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடு வந்துட்டு பாக்ஸில் என்னெல்லாம் வருது அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பேக் சைடில் இருக்கக்கூடிய சீலை கட் பண்ணிவிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எப்பயும் போல் பேக் சைடில் ஒரு பாக்ஸு, அதில் சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. உள்ள ப்ரொடெக்டிவ் கேஸ் எதுவுமே வந்து கொடுக்கல, யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் லுக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எடுத்தோடனே பார்க்கும்போது இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பேக் சைடில் இருக்க ஸ்டிக்கரையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு டர்ன் ஆன் பண்ணிவிட்டு சைடில் வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு அடாப்டர் அப்படின்னு பார்க்கும்போது 25 வாட்ஸ் அடாப்டர் வந்து பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான டைப் சி டு டைப் சி கேபிளுமே பாக்ஸில் வச்சுருக்காங்க. கேபிளோட குவாலிட்டியுமே நல்லாயிருக்கு. ஸோ அதுவே இந்த பக்கம் A52 அப்படின்னு பார்க்கும்போது சேம் அந்த பாக்ஸில் என்ன வந்துச்சோ அதே தான் எல்லாமே வருது. பட் அடாப்டர் அப்படின்னு பார்க்கும்போது 15 வாட்ஸ் அடாப்டர் வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. பட் டிவைஸ் வந்து 25 வாட்ஸ் அடாப்டர் சப்போர்ட்டோட வந்திருக்கு. ஸோ அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. ரெண்டு ஃபோனுக்குமே ஓவரால் ஸ்பெக் டீடைல்ஸ் எல்லாமே வந்து சேமாக தான் வருது. ஒரு சில சேஞ்சஸ் மட்டும்தான் வருது. அது என்ன சேஞ்சஸ் அப்படின்றத நான் இடையில வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம A72 டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இதோட டிசைன் அண்ட் லுக் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவங்களோட S20 FE அப்படின்னு ஃபேன் எடிஷன் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரியான பேக் சைட் மேட் ஃபினிஷில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக அப்படியே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது கிளாஸான்னு கேட்டிங்கன்னா கிளாஸ் யூஸ் பண்ணல, பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் பிளாஸ்டிக்கான்னு கேட்டிங்கன்னா பாலிகார்பனேட் பிளாஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி வைஸ் வந்து ரியலாகவே நல்லா இருக்குது. நார்மலாக இந்த 10,000 15,000 வாங்கக்கூடிய அந்த மெட்டீரியல் குவாலிட்டி இல்லாமல் இந்த குவாலிட்டி நல்லா இருக்குது. மேட் ஃபினிஷுமே பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு லுக் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த கேமரா பம்போட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக் சைட் பேனலோட அப்படியே மெர்ஜ் ஆகி ஒரே மெட்டீரியல் தான் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால வந்து சிங்கிளாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது, தனித்தனியாக இருக்கிற மாதிரி இல்லாமல். இதுவுமே ஒரு நியூ டிசைனுக்கான ஃபீலை வந்து நல்லாவே கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிங்கிள் கன்ல யூஸ் பண்ண எந்த அளவுக்கு இருக்குது, வெயிட் அண்ட் திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது திக்னஸ் வந்து 8.4 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. 203 கிராம் வந்து வெயிட் இருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிற ஃபீல் தான் இருக்கு. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு பெரிய டிஸ்பிளேவாக இருந்தாலும் கூட அந்த ஃபீல் வந்து இல்லை. சிங்கிள் கன்ல தாராளமாக யூஸ் பண்ண முடியுது. ஓவராலாக பார்க்கும்போது லுக் வைஸ் ப்ரீமியமாகவும் சிங்கிள் கன்ல யூஸ் பண்ணுறதுக்கு ஓகேவா இருக்கு. ஸோ டிசைன் வைஸ் பார்க்கும்போது இன்னொரு சூப்பரான அப்கிரேடு. இந்த ஃபோனை நீங்கள் தண்ணிக்குள்ளே கூட போடலாம். 1 மீட்டருக்குள்ள 30 நிமிஷம் வரைக்கும் இருக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது. ஏன்னா IP67 ரேட்டிங்கோட தான் இது வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி A சீரிஸில் 51, 71 ரெண்டுலேயுமே வந்து கிடையாது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த ஒரு அப்கிரேடை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரியலாகவே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வரக்கூடிய மற்ற ஃபோன்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீச்சர் வந்து வராது. அடிக்கடி ஃபோனை தண்ணியில் போட்டோன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுமே டெஸ்ட் பண்ணி காமிச்சாச்சு. எந்த அளவுக்கு இருந்தது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது A71க்கும் இந்த டிவைஸ்க்கும் எந்த ஒரு அப்கிரேடுமே பண்ணலை. சைஸ் வைஸில் 6.7 inch ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 60 Hz இருந்து இந்த இடத்துல 90 Hzக்கு வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த 90 யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல லேக் ஃபீலோ எதுவுமே இல்லை. யூஸ் பண்ண நல்ல ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்குது. பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெசல்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாமோன்னு தோணுச்சு. ஸோ பெசல்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருந்தால் இன்னும் ப்ரீமியமான ஒரு லுக் வந்து கிடைச்சிருந்துருக்கும். மற்றபடி வீவிங் ஆங்கிளாக இருக்கட்டும், யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத், ஓவராலாக டிஸ்பிளேயோட குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவுட்டோரில் போயிட்டு யூஸ் பண்ணாலுமே வந்துட்டு பிரைட்னஸ் நல்லா இருக்குது. 800 nits வந்து பீக் பிரைட்னஸும் வந்து கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி அன்லாக் அப்படின்னு பார்க்கும்போது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஃபேஸ் அன்லாக்குமே யூஸ் பண்ணிக்க முடியுது. ரெண்டுத்துக்கு
ரெண்டுத்துக்கான ஃபாஸ்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜான ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டாப்பில் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு இல்லை ஒரு சிம் கார்டு ஒரு SD கார்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் 5G சப்போர்ட் எதுவுமே வந்து கிடையாது. SD கார்டை பொறுத்த வரைக்கும் 1 TB வரைக்கும் எக்ஸ்டெண்டபிள் SD கார்டு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். டியூவல் 4G சப்போர்ட்டோட தான் வருது. ப்ளஸ் பக்கத்துலேயே நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டன் அண்ட் வால்யூம் ராக்கர் கீ கொடுத்துருக்காங்க. பாட்டமில் 3.5 ஆடியோ ஜாக், மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஸ்பீக்கர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டாப்பில் இருக்க இயர் பீஸும் சரி, பாட்டமில் இருக்க ஸ்பீக்கர் ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு ஸ்டீரியோ எஃபெக்டில் டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. சின்ன ஒரு சாம்பிள் ஆடியோ எப்படி இருக்குன்றதை கேட்டு பாருங்கள் ஸ்டீரியோ எஃபெக்டில். பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது A71ல் 4500 mAh கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ இதில் ஒரு அப்கிரேட் பண்ணிவிட்டு 5000 mAh பேட்டரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு அது ஒரு நல்ல அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். ப்ளஸ் 25 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமராவில் எந்த ஒரு அப்கிரேடுமே பண்ணலை. அதே 32 மெகா பிக்சல் அப்பேச்சர் வேல்யூ 2.2 தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்கலாம், ரியலாகவே உங்களுக்கு சூப்பரான அவுட்புட் வரும். சோசியல் மீடியாலெல்லாம் போஸ்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான இமேஜ் அவுட்புட் கிடைக்குது. அதே சமயம் பேக் சைட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 4 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒரு சில அப்கிரேடும் இங்கே நடந்திருக்குது. மெயின் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 64 மெகா பிக்சல் அப்பேச்சர் வேல்யூ 1.8 கொடுத்துருக்காங்க. சேம் இதே தான் லாஸ்ட் இயர்லாம் இருந்தது. பட் இந்த இடத்துல புதுசாக பார்த்தோம் அப்படின்னா OAS வந்து சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் நீங்கள் வீடியோஸ்லாம் எடுக்கிறீங்க இல்லை ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா எந்த ஒரு ஷேக்கிங்குமே இல்லாமல் சூப்பரான வீடியோ ஃபோட்டோ அவுட்புட் உங்களால் எடுக்க முடியும். அண்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் 12 மெகா பிக்சல் லாஸ்ட் டைம் என்ன இருந்ததோ அதே தான் இந்த டைமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இன்னொரு புது அப்கிரேட் அப்படின்னு பார்க்கும்போது 8 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் நீங்கள் நார்மல் ஃபோட்டோவே வந்து 3x அளவுக்கு ஜூம் பண்ணி எடுக்கிறதுக்காக இந்த தனி ஒரு லென்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நார்மலோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தெரியும். நெக்ஸ்ட்டு மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு லாஸ்ட் டைம் கொடுத்த மாதிரியே 5 மெகா பிக்சல் மேக்ரோக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4K 30 fps-ம் 1080 பிக்சல் 60 fps வரைக்கும் உங்களால் வீடியோஸ் வந்து எடுக்க முடியுது. ரொம்ப முக்கியமானது இதில் என்ன ப்ராசஸர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது தான். என்ன காரணம் அப்படின்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா குவால்காம் ப்ராசஸர் ஸ்னாப்டிராகன் 730Gன்ற ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா குவால்காம் ஸ்னாப்டிராகன் 720G யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரோ இது டவுன் கிரேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பரில் தான் உங்களுக்கு வந்து டவுன் கிரேடுன்னு சொல்லலாம். ஏன்னா 730Gக்கு அப்புறம் தான் 720G வந்திருக்கு. கொஞ்சம் அப்கிரேடு தான் இந்த இடத்துல நடந்திருக்கு. பெரிய அப்கிரேடான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது சூப்பரான ப்ராசஸரான்னு கேட்டிங்க அப்படின்னா ப்ரைஸை பற்றி சொல்லும் போது ஹைலைட் சொல்லும் போது நான் கிளியராக வந்து சொல்கிறேன். ஸோ ஓவராலாக யூஸ் பண்ணுறதுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக இதில் நீங்கள் கேம் ப்ளே கூட வந்து பண்ணலாம். பெருசாக லேக் இருக்கிற ஃபீல் எதுவுமே வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் நார்மல் டெய்லி யூஸ்க்கு நீங்கள் 90 Hz வச்சு யூஸ் பண்ணாலும் கூட எந்த இடத்துலையும் லேக்கோ எதுவுமே இல்லை. இந்த ஃபோன் நான் வாங்கிட்டேன்ப்பா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த இடத்துலையும் லேக் ஃபீல் பண்ணுறதோ எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இதில் ஃபீல் பண்ண மாட்டீங்க. அந்தளவுக்கு ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இதுக்கு இன்னொன்று சப்போர்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட சாம்சங்கோட UE அப்படின்னு சொல்லலாம். 1UI 3.1ல Android 11 அப்டேட்டில் ரன் ஆகிட்டு இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு OS அப்படின்னே சொல்லலாம். என்ன காசு வாங்கிட்டியா OS நல்லா இருக்குது அப்படின்லாம் கிடையாது. நான் வந்துட்டு எல்லா OSமே யூஸ் பண்ணதில் எந்த ஒரு பெரிய லெவலில் பிரச்சனையுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக ஒர்க் ஆகக்கூடிய OSனால் நான் கண்டிப்பாக இதை வந்து சொல்லுவேன். பெரிய லெவலில் பக் கூட இருக்காது நம்ம யூஸ் பண்ணும்போது வந்துட்டு. அண்ட் இதில் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா February 1 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு அப்டேட் வந்துட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத ஆப்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில ஆப்ஸ் இதுலேயுமே வந்து இன்னும் தேவையில்லாமல் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் லான்ச் பண்ணக்கூடிய டிவைசஸில் இந்த மாதிரியான ப்ளோட்வேர்ஸ் தேவையில்லாத ஆப்ஸை வந்து தவிர்த்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. எதுக்கு கொடுக்கணும், கொடுக்காமே இருந்திருக்கலாம். ஸோ இந்த இடத்துல A52ன்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க, 72ன்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே கம்மியான வித்தியாசம் தான் இருக்குது. A52 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே A52 ப்ரோன்னு ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்துட்டு A72 அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் ரொம்பவே கம்மியான வித்தியாசம் இருக்குது. டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது A52 வந்து 6.5 inch இருக்குது. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் ரெண்டுலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா அப்படின்னு பார்க்கும்போது கூட ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, வித்தியாசம் இல்லை. பட் பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து 64 மெகா பிக்சல் தான், அதுலேயும் சேஞ்சஸ் இல்லை. டெப்த் சென்சார் வந்து A52ல கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி 3x அளவுக்கு நம்ம டெலிஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அந்த டெலிஃபோட்டோ மட்டும்தான் வந்து இதில் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 2
ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டையுமே தூக்கி தாராளமாக தண்ணிக்குள்ளே போடலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நெக்ஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போதும் ரெண்டுமே ஈக்குவலாக ஸ்னாப்ட்ராகன் 720G தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்த ஒரு வித்தியாசமுமே கொடுக்கல. பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது A52ல 4500 mAh, பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 வாட்ஸ் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. பட் டிவைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 வாட்ஸ் அடாப்டர் சப்போர்ட்டோட வருது. அதுவே A72 பார்த்தோம் அப்படின்னா அந்த 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, அதுதான் இந்த இடத்துல முக்கியமான வித்தியாசமாக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இதை தவிர ரெண்டு டிவைஸுமே ஈக்குவல் தான். இது ஒரு ப்ரோ வேரியன்ட் மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம் A72 வந்துட்டு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் ப்ரைஸை பற்றி டீட்டெயிலாக பேசணும் அப்படின்றனால ஆல்ரெடி அதை ஷூட் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு ஒரு 4 மணி போல் தான் ப்ரைஸே தெரியும். அதை பற்றி டீட்டெயிலாக பேசிவிட்டு உங்ககிட்ட ரியலாக என்ன ப்ரைஸுக்கு இது ஓகேவான்னு பேசணுன்னு தான் தனியாக வந்து ஷூட் பண்ணுறேன். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இல்லை கமெண்ட் பாக்ஸில் லிங்க் ஆட் பண்ணி விட்டோம் அப்படின்னா டைமுக்கு போஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A52 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 26500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 28000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. HDFC கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு இருந்தது அப்படின்னா 2000 வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் பண்ணுவாங்க. அதுவே A72 பார்த்தோம் அப்படின்னா 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 35000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 38000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. HDFC கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு இருந்தது அப்படின்னா 3000 வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. மோஸ்ட்லி இந்த டிவைஸ் அவங்க வந்து பிளான் பண்ணதே பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன் மார்க்கெட்டில் லோக்கல் ஷாப்ல எல்லாம் விற்கிறதுக்கு தான். ஸோ நீங்கள் இன்னுமே பேசி வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து இதை வாங்கிக்க முடியும். ஸோ ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது அதிகமாக இருக்கே ப்ரோன்னு நிறைய பேருக்கு தோணும். இந்த இடத்துல எனக்குமே அப்படி தோணுச்சு. ரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நான் சைனீஸ் பிராண்ட் தான் வாங்கணும், குறிப்பாக சாம்சங் ஃபேன்ஸ்னு சிலர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப்புக்கு நியரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான டிவைஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. குறிப்பாக இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸர் வந்துட்டு கண்டிப்பாக இன்னும் அப்கிரேட் பண்ணியிருந்திருக்கும் அப்படின்னு தான் தோணுது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பண்ணியிருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். நார்மலாக சைனீஸ் பிராண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15000க்கே வந்து இந்த ப்ராசஸரை வந்து நம்ம தாராளமாக வந்து இருக்கக்கூடிய டிவைஸே வாங்கிடலாம். இதை தவிர உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபும் கேமரா நல்ல அப்கிரேடு 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட ஒரு சாம்சங் டிவைஸ் தான் ஒரு ஃப்ளாக்ஷிப் லுக்கில் இருக்கக்கூடிய டிவைஸ் வாங்கணும்னா இதை சூஸ் பண்ண முடியும் உங்களால். இல்லை ப்ரோ இதுக்கு ஆல்டர்னேட் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா சாம்சங்லேயே இருக்குது. M51 டிவைஸ் இருக்குது, நியராக இதோட ஸ்பெக் தான் வருது, 22000 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வருது. இல்லை F62 பார்த்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டாக இருக்கும். பேட்டரி கெப்பாசிட்டிலாம் வேறு லெவலில் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ குறிப்பாக இந்த டிவைஸில் என்ன இருக்குது இல்லை அப்படின்றத கிளியராக நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரைஸ் டீடைல்ஸ் இன்னும் நீங்கள் ஸ்பெக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.